எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டைமில் இங்கே வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில் வெல்கம் டு த ப்ரெஸ் அண்ட் தேங்க்யூ டு மேடம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு பார்த்ததில். சாரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் a big congratulations to Dr. Madan Mohan sir, who's our most senior consultant cardiologist. Doing more better is our motto in MGM Malar Adayar, and we have been following this, and I am sure that all of you have been following us as well with all the milestones which we have achieved in the last 3 years. And today here we are to give you the information about a significant milestone, which is doing a catheter-based cardiac care by successfully performing India's first combined transcatheter aortic valve implantation, which is called TAVI, and which is also used to treat both a structural valve defect. Along with that, they have also done an implantation of a dual chamber leadless pacemaker. So that actually corrects a cardiac electrical disorder. So these two together being done is the first time in India, and we congratulate Dr. Madan Mohan sir and the whole team of MGM Malar Adayar regarding this. Sir will be talking to you more about this, and the advantages of this procedure is obviously there will be some people who are in the older age group who will not be able to do surgeries, and these procedures can be done for them, like one of our madams who is nearly 75-year-old madam. And we also have some people who cannot undergo high risk surgeries. So for all these people, the these catheter procedures are very, very useful, micro invasive procedures. So I would hand it over to our renowned doctor, Dr. Madan Mohan sir, to address you with these procedures, and thank you all for your support. Thank you. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் மக்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்லும்போது முக்கால்வாசி நேரம் அவங்க ஃபேமிலியில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஆப்ரேஷன் இந்த வயசில் நமக்கு தேவையா, ஏன்னா அதனால என்ன விளைவு வரும்னா இன்ஃபெக்ஷனு, ரொம்ப நாள் நீண்ட நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், இதெல்லாம் மனசில் நம்ம வச்சுட்டு ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி, ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த ரெண்டு ப்ரொசீஜர். ஒன்று வந்து பேஸ்மேக்கர். இப்போ அம்மாவுக்கு வந்து 75 வயசாகுது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பேஸ்மேக்கர் அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஹார்ட்டில் உள்ளே கொண்டு போய் அந்த ஒயரை சொருவி அந்த இதயத்தை இயங்க வைக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சர்ஜரி. அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த சர்ஜரியில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம அந்த நவீனமாக கத்தீட்ரு பேஸ்ட் அப்படின்னா இந்த நரம்பு வழியாக போய் உள்ளர அந்த பேஸ்மேக்கரை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ப்ரொசீஜர், மொத்தம் 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று பேஸ்மேக்கர் வித்தவுட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்வு, இதயத்தில் ஒரு வேல்வு வந்து பழுதடைந்தது, அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இன்றைக்கி வரைக்கும் முதல்லேருந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வை பொறுத்துறது. ஸோ அது பேர் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, அதையுமே கத்தீட்ரு பேஸ்ட், அதான் அந்த இரத்த குழாய் மூலியமாக வேல்வை எடுத்துகிட்டு போயிட்டு இதயத்தில் பொருத்தியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறது இதான் நாங்கள் முதல் முறையாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து அயோட்டிக் வேல்வ், அது பேர் டாவின்னு பேர். பேஸ்மேக்கர் வந்து லீட்லெஸ் பேஸ்மேக்கர். ஸோ இது வந்து ரெண்டுமே புதிதாக வந்த கருவி இந்தியாவுக்கு. இது ரெண்டுமே அம்மாவுக்கு ஒரே டைமில் ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ 2 ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி பண்ணதில் அம்மா வந்து 48 ஹவர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வரும்போதே அழகாக நடந்து போனாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரைட்டாகவே ப்ரொசீஜராக மூலியமாக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இரத்த குழாய் மூலியமாக இந்த கருவிடி போயிட்டு இதயத்தில் இந்த இடத்துல கொண்டு போய் அந்த வேல்வ் வந்து இந்த இடத்துல பொருத்தி இருக்கும். இது மூலியமாக அப்படியே இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இது வந்து டாவிங்கிற ப்ரொசீஜர். ஸோ இப்போ எல்லாமே இந்த இரத்த குழாய் மூலியமாக போய் இதயத்தில் பொருந்துறது. இது டாவிங்கிறது பேர். இந்த வேல்வு இது பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இதயத்தில் உள்ள வேல்வு இது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது தான் அந்த வேல்வு. மெட்டலோட சேர்த்து உள்ளே கொண்டு போய் பொருத்திடுவாங்க. இது பேர் டாவின்னு பேர். ஸோ இதுவுமே இதில் இம்ப்ளான்ட் ஆகி உள்ளே கொண்டு போய் உள்ளே தள்ளிட்டு வெளியில் வர்றது. இது வந்து டாவின்னு பேர். இன்னொன்று பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கருங்கிறது பார்த்தீங்கன்னா இது இதயத்தில் அந்த காலத்தில் நான் என்ன சொன்னேன்னா, இங்கே தான் பேஸ் மேக்கர் இந்த பெருசாக உள்ள கருவி ஆப்ரேஷன் பண்ணி இதை இங்கே வைக்கிறது. பட் இப்போ நவீனமாக இந்த ஒரு புல்லட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இங்கே ஒரு புல்லட்டு, இங்கே ஒரு புல்லட்டு, 2 புல்லட்டாக கொண்டு போய் அப்படியே உள்ளே கொண்டு போய் வைக்கிறது. இது வந்து பேஸ் மேக்கர். இந்த 2 ப்ரொசீஜருமே அம்மாவுக்கு வந்து வித்தவுட் ஆப்ரேஷனில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ண பிறகு ஸோ அவங்களுக்கு இவங்க என்ன காரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கன்னா, மயக்கம் ஒரு 5-6 வாட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, கான்ஷியஸே இல்லாமல். ஸோ இது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பார்க்கும்போது டயக்னோசிஸில் ஒன்று பேஸ் மேக்கர் ப்ராப்ளம் இருந்தது, இன்னொன்று வந்து அயோட்டிக் வேல்வு சுருங்கி இருந்தது. அது பேர் சிவியர் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அயோட்டிக் வேல்வ் சுருங்கினத்துக்கு இந்த டாவி ப்ரொசீஜர் பண்ணுறோம். ரெண்டாவது பேஸ் மேக்கருக்கு இந்த லீட்லெஸ் பேஸ் மேக்கர் வித்தவுட் ஒயர் மூலயமா இது 2யுமே பொருத்தி இது ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம இதை சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ அவங்களுக்கு அதில் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் மேலே ஆகுது. இன்னும் அதுக்கப்புறம் மயக்கம் எதுவுமே வராமல் நல்லா நடந்துகிட்ருக்காங்க. மூச்சு வாங்குறதும் ஒரு சிம்டம். அந்த மூச்சு வாங்குறதும் பார்த்தீங்கன்னா இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து சுருங்கி இருக்கிறதுனால மூச்சு வாங்குறதும் அதிகமாக இருந்தது. ஸோ இது 2 பிரச்சனையுமே சால்வ் பண்ணோன்னே அவங்களுக்கு இந்த மூச்சு வாங்குறதும் இல்லை, அடுத்தது மயக்கம் வர்றதும் இல்லை.